الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين وقال أيضا يا أيها الذين آمنوا لا تأكلوا أموالكم بينكم بالباطل إلا أن تكون تجارة عن تراض منكم وقال رسول الله صلى الله عليه وسلم يا سعد إنك أن تذر ورثتك أغنياء خير من أن تذرهم عالة يتكففون الناس بأيديهم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவ கண்மணிகளே, இந்த சபையினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் எனது அருமை உஸ்தாதனா ஷேகுல் ஜாமியா ஹதரத்னா கிபுலா அவர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய சலாமை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில நான் ஓதி காண்பித்த அந்த ஆயத்தில அல்லாஹ் கூறுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ துகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் இஸ்லாத்தில நிரப்பமாக பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தான் காண்பிக்கின்ற அந்த பாதைகளை நீங்கள் துயராதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறார். இஸ்லாம் என்பது ஆன்மீகத்தை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை, இஸ்லாம் இரண்டு கடமைகளோடு தொடரக்கூடியது. ஒன்று இபாதத், இன்னொன்று முஆமலா. இபாதத் என்பது இருக்கிறது அல்லாஹ் கடமையாக்கிய ஒன்று. முஆமலாத்துடைய சட்ட திட்டங்களையும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். பல மதரசாக்களில ஹனபி மதுஹபுடைய சட்ட நூலான ஹிதாயா ஓதி கொடுக்கப்படுகிறது, ஓதப்படுகிறது. இந்தியாவில் மட்டுமல்ல பல நாடுகளிலே ஓதி கொடுக்கப்படுகிறது, ஓதப்படுகிறது. அதிலே 4 வால்யூம்கள் இருக்கு.
இருக்கிறது, 4 ஜில்துகள். அதுல ஒரு ஜில்துல மட்டும்தான் இபாதத்துகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது, முதல் ஜில்துல. பாக்கி உள்ள 3 ஜில்துகள் இருக்கின்றன. அதுல முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 3 ஜில்துகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எல்லா மதரசாக்களிலும் நோய் கொடுக்கப்படுகிறது. காரணம் என்ன? பொருளாதாரம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இபாதத் என்பது மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் தொடர்புடையது. கொடுக்கல் வாங்குதல் என்பது மனிதனோடு தொடர்புபடுத்தக்கூடிய ஒன்று. தொழுகிறான் அல்லாஹ்வுக்காக, நோன்பு வைக்கின்றான் அல்லாஹ்வுக்காக வேண்டி, ஹஜ் செய்கின்றான் அல்லாஹ்வுக்காக வேண்டி. இதுல ஏதாவது குறைகள் ஏற்பட்டால் அல்லாஹ்விடத்திலே நாம் அதற்கான பரிகாரம் செய்துவிட்டால் அல்லாஹ் அதை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். முஆமலத்தில் இருக்கிறதே கொடுக்கல் வாங்கல், அது மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம். மனிதனுடைய கொடுக்கல் வாங்கல் சரியா அமைந்து விட்டால்தான் அல்லாஹ் அவனுடைய எல்லா கடமைகளையும் மன்னிப்பார், அதற்கான நன்மைகளையும் கொடுப்பார். முஆமலத் அவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் நம்மிடத்தில் இஸ்லாமிய கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதா என்று நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இஸ்லாம் வட்டி வாங்க வேண்டாம் என்று சொல்லுகிறது, வட்டி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் லஞ்சம் வாங்க வேண்டாம் என்று சொல்லுகிறது, லஞ்சம் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் ஏமாற்ற வேண்டாம் என்று சொல்கிறது, ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கொடுக்கல் வாங்கல இப்படி பல தவறுகள் கொடுக்கல் வாங்கல் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதுதான் துரதிர்ஷ்டவசமானது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல ஒருவர் அவர்களிடத்திலே ஒரு வழக்கை கொடுக்கிறார். தன்னுடைய வழக்கிற்கு பலம் சேர்ப்பதற்காக வேண்டி 2 சாட்சியாளர்களை கொண்டு வருகிறார். தன்னுடைய வழக்கிற்கு ஆதாரத்திற்காக வேண்டி 2 சாட்சியாளர்களை கொண்டு வருகிறார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த 2 சாட்சியாளர்களையும் பார்க்கிறார்கள். ஒருவரை பற்றி அவர்களுக்கு தெரியும். எனவே இவரை புரிகிறது, இவருடைய சாட்சியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்னொரு சாட்சியாளரை நீ கொண்டு வந்திருக்கிறாயே, அவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. யார் வழக்கு கொடுக்கிறாரோ அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு இன்னொரு சாட்சியாளரை நீ கொண்டு வந்திருக்கிறாயே, அவர் யார் என்று எனக்கு தெரியாது. ஒரு நல்ல சாட்சியாளரை கொண்டு வாருங்கள் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன போது அந்த சபையிலே இருந்த ஒருவர் எழுந்திருந்து, நான் இவருக்காக வேண்டி சாட்சி கூறுகிறேன் என்று கூறுகிறார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களிடத்துல அந்த சாட்சியாளரிடத்துல கேட்டார்கள், வழக்கு தொடர்ந்திருக்கிறாரே, அவருடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரனா நீ? வழக்கு யார் தொடர்ந்திருக்கிறாரோ அவருடைய பக்கத்து வீட்டுக்காரனா நீ? சொன்னார் அந்த சாட்சியாளர், இல்லை இல்லை, நான் அவருக்கு அடுத்த வீட்டுக்காரன் அல்ல. இரண்டாவதாக கேட்கிறார்கள், வழக்கு தொடர்ந்திருக்கிறாயே, அவருடன் நீ பயணித்திருக்கிறாயா? சொன்னார் அந்த சாட்சியாளர், இல்லை இல்லை. திரும்பவும் கேட்டாலும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு வழக்கு தொடர்ந்தவருடன் கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கிறாயா? அதற்கும் அவர் சொன்னார், இல்லை இல்லை. 3 விஷயத்திற்கும் இல்லை என்று சொல்கிறாய், அவரை பற்றி நீ எவ்வாறு சாட்சி பகர முடியும்? நீ எப்படி அவருக்கு சாட்சி சொல்கிறாய்? கேட்கின்ற போது அவர் சொன்னார், நான் இவரை பள்ளிவாசலிலே பார்த்திருக்கிறேன்.
5 வேளையும் நன்றாக தொழக்கூடியவர், நன்றாக பிரார்த்தனை போடக்கூடியவர், அதிகமாக நபிலாக தொழக்கூடியவர், திக்ர் தஸ்பீஹாத்துகள் செய்யக்கூடியவர். அந்த சாட்சியாளர் கூறுகிறார், யார் வழக்கு தொடர்ந்தாரோ அவரை பற்றி சொன்னார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இல்லை இல்லை, உன்னுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ ஒருவரை பற்றி வழக்கு தொடர்க்கும் போது சாட்சியாளராக நீ வர வேண்டும் என்று சொன்னால் அவரோடு நீ இணைந்து பழகியிருக்க வேண்டும், ஒன்று கொடுக்கல் வாங்கல் செய்திருக்க வேண்டும். நீ அவருடைய தொழிலை பார்த்துவிட்டு நான் அவருக்கு சாட்சியாளராக இருக்கிறேன் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சொன்னார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்று அளவுகோல் என்ன தெரியுமா? அதுதான் அவரோடு சேர்ந்து அவருடைய கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கிறதா, அவருடைய தொழில் சரியாக இருக்கிறதா என்பதையெல்லாம் நீ ஆய்வு செய்ததற்கு பின்னால் தான் சாட்சி சொல்ல வேண்டும். வெறுமனே அவர் தொழுதிருக்கிறார், நோன்பு வைத்திருக்கிறார், தஸ்பீஹ் செய்கிறார், இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒருவரை அளக்க முடியாது, அதுவரை அளவு போவது அவரை நீக்கிவிட்டார்கள், தள்ளுபடி செய்து விட்டார்கள். இதிலிருந்து நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இஸ்லாமிய பொருளாதாரம் சரியானதாக அமைய வேண்டும். வெறுமனே தொழுது விட்டால் பத்தாது. ஹுகூகுல் இபாத் என்று சொல்லக்கூடிய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய அந்த வணக்கங்கள், பொருளாதார சீர்திருத்தங்கள் எல்லாமே சரியான முறையில் அமைந்தால்தான் இஸ்லாத்தினுடைய பரிபூர்ணமான இஸ்லாம் இடத்துல வசூலிக்கிறது என்று கொள்ளும். வெறுமனே பள்ளிவாசல்ல தொழுதுவிட்டு வீட்டிலே மனைவியை திட்டுவது, வீட்டுக்குள்ளார பொருளாதார சீர்திருத்தம் ஏற்படுத்துவது, பொருளாதாரத்துடைய விதிமீறல்கள் ஏற்படுத்துவது, பிறரை ஏமாற்றுவது, இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தஅக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே உங்களுடைய பொருள்களை பாத்திலான முறையிலே, தவறான முறையிலே சாப்பிடாதீர்கள். ஒரு பொருள் உனக்கு ஆகமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஹலாலாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், லா தஅக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில் இல்லா அன் தகூன திஜாரத்தன் அன் தராயின் மின்கும், உங்களுக்கு மத்தியிலே கொடுத்த முன்ன கொடுக்க வாங்குவதாக இருந்தாலே தவிர, நீ ஒரு பொருளை விற்கிறாய், அவர் வாங்குகிறார், விற்றவருக்கும் வாங்கியவருக்கும் மனப்பெருக்கம் இருக்க வேண்டும். ஹிதாயாவுல கிதாபுல் புயூவுல பொருளாதார வணக்கத்தினுடைய பலன் என்ன, அதனுடைய அசல் என்ன என்பதற்கு 2 ருக்குன்கள் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாதாரத்தினுடைய பலன் என்ன, கொடுக்கல் வாங்கலுடைய பலன் என்ன, 2 விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது பலன் என்பதற்கு. ஒன்று முபாதலத்துல் மாலி பில் மால், பொருளை பரிமாறிக் கொள்ளுதல், விற்கக்கூடியவன் தன்னுடைய பொருளை விற்குதல், வாங்கக்கூடியவன் அதற்கான விலையை கொடுக்குதல், இது ஒரு பலம். 2வது பலனை சொல்கிறார்கள் அல் முராபா, 2 பேருக்கு மத்தியிலே மனப்பொருட்கள் ஏற்பட வேண்டும். விற்கக்கூடியவருக்கும் வாங்கக்கூடியவருக்கும் அந்த பொருளிலே மனப்பொருட்கள் ஏற்பட வேண்டும். இவர் விற்பதற்கு பொருந்தி விற்க வேண்டும், வாங்கியவர் மனப்பொருட்களுடன் அந்த பொருளை வாங்க வேண்டும். இந்த 2ம் பொருளாதாரத்தினுடைய பலனாக இருக்கிறது. நாம் இங்கே கவனத்துடன் பார்க்க வேண்டும். நாம் செய்கின்ற வியாபாரம், நாம் செய்கின்ற கொடுக்கல் வாங்கல் மனப்பொருத்தத்துடன் இருக்கிறதா, பிறரை ஏமாற்றுகிறோமா, பிறருடைய பொருளை அபகரித்து சாப்பிடுகிறோமா, சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நபி அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது, யுக்பரு ஷஹீத் குல்லு தன்பின், ஒரு ஷஹீதுக்கு எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்படுகிறது. என்னுடைய வார்த்தை சொல்ல,
நபி சொல்றார், யுகபொருள் ஷஹீத். ஷஹீத் என்றால் அவருடைய மௌத் என்பது மிக உயர்ந்தது. அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில யுத்தம் செய்து வீர மரணம் அடைந்தவர், மிக உன்னதமான மரணம். அவருக்குத்தான் ஷஹீத் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஷஹீதை பற்றி, உயர்ந்த மரணத்தை எய்த அந்த ஷஹீதை பற்றி நபி அவர்கள் என்ன கூறுகிறார் தெரியுமா? யுகபொருள் ஷஹீத் குல்லு தன்பின். ஒரு ஷஹீதுக்கு அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, இல்லத்தை கடனை தவிர. கடன் யாரோடு சம்பந்தப்பட்டது? மனிதர்களுடன் சம்பந்தப்பட்ட விஷயம். ஹுகூக்கு இபாத், அடியார்கள் அடியார்களுக்கு மத்தியில் செய்கின்ற கொடுக்கல் வாங்கல். இது சரியாக அமையும் போதுதான் அல்லாஹ் தஆலா அவருடைய ஷஹீதாக இருந்தாலும் கூட கொடுக்கல் வாங்கல் சரியாக இருந்தால்தான் அவரை அல்லாஹ் மன்னிப்பார். இதைத்தான் நபி கூறுகிறார்கள், ஹுகூக்குல் இபாத் சரியான முறையில் இருக்க வேண்டும். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய மாணவர், ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய உஸ்தாத். சனை தொடர்ந்து அவர்களுடைய பேர் வரும். புகாரியை நீங்க தொடர்ந்து படித்தீங்கன்னு சொன்னா சனதனுடைய அறிவிப்பாளர்களுடைய வரிசையில அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய பெயரும் வந்திருக்கும். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பக்தாதிலிருந்து மருவுக்கு போறார்கள். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் மருவுக்கு போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல தனக்கு வழக்கு எழுதுகின்ற போது ஒரு இடத்துல எழுதுகோலை இரவலாக ஆகுகிறார்கள். அந்த காலத்துல இப்போ உள்ள பேனா மாதிரி இல்லை. பழைய காலத்துல தொட்டு தொட்டு எழுதுற பேனா குச்சியில செய்யப்பட்டிருக்கோம். அந்த பேனாவை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வாங்குகிறார்கள். கொஞ்சம் கொடுங்க, எழுதிட்டு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்கிட்டு எழுதி விட்டு கொடுத்து விட்டார்கள். அந்த பேனாவை மறதியாக தங்களுடைய ஹேண்ட் பேக்ல வச்சாங்க. சாதாரண குச்சி பேரா, இப்ப நம்ம இப்ப இருக்கிற மாதிரி உயர்தரமாக பேனா கிடையாது. மரத்தால் செய்யப்பட்ட பெண், தொட்டு தொட்டு எழுதுது. மறதியா தன்னுடைய ஹேண்ட் பேக்ல வச்சுட்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பகுதால் மருவு அங்க வந்துட்டாங்க. வந்துட்டு பேக்க தொடக்கிறாங்க. பார்த்தா அந்த பேனாயிரு. உடனே புறப்பட்டார்கள். திரும்பவும் பல்லா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பக்தாதிலிருந்து பருவுக்கு போனார்கள். போன இடத்துல அந்த நபரை சுற்றி சுற்றி அலைந்து எப்படியோ கவனத்துடன் அவரை கண்டுபிடித்து பேனாவை அவரிடத்துல ஒப்படைத்து விட்டுதான் தங்களுடைய ஊருக்கு திரும்பவும் வருகிறார் என்று சொன்னால், சாதாரணமான ஒரு பேனாவுக்கு இவ்வளவு கொடுக்கல் வாங்கல அல்லாஹ்விடத்துல பதில் சொல்ல வேண்டும். சாதாரணமான பேனா, இது யாருடைய பேனா? ஏன் அவரிடத்துல நீ திருப்பி தரவில்லை என்று அல்லாஹ் கேட்டு விட்டால் என்ன பதில் சொல்வது? தொழுகையில குறைபாடு இருந்தால் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து கொள்ளலாம். நோக்கில குறைபாடு இருந்தால் தலா நோக்கு வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து கொள்ளலாம். பிறருடைய பொருளை நான் அபகரித்திருந்தால் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்தால் நிச்சயமாக தௌபா ஏற்றுக்கொள்ள மாட்டார். யாருடைய பொருளை அபகரித்தோமோ அவரிடத்திலே போய் அந்த பொருளை திரும்ப ஒப்படைக்க வேண்டும். அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுதான் பொருளாதாரத்தினுடைய சரியான அமைப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை சாது இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் கடினமான வியாதியிலே இருக்கின்ற போது போய் பார்க்கிறார்கள். அவர் பெரும் பணக்காரர் என்று புகாரிலே ஓதப்பட்ட ஒரு சின்ன சம்பவம். அவர் பெரும் பணக்காரர். சாது இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு போய் பார்க்கிறார்கள். அவர் கேட்கிறார், சாது இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு, அப்ப ஊசி பிமாலி குல்லி, என்னுடைய பொருள் பூராவையோ, நான் பெரிய பணக்காரன், எனக்கு வாழ்க்கை பேர் அதிகமா கிடையாது, கொஞ்சம் பேருக்கு வாழ்க்கை இருக்கலாம், நிறைய சொத்து இருக்கு,
இந்த சொத்தை எல்லாத்தையும் பல பேருக்கு உயிர் எழுதி கொடுத்துருக்கோமா? இல்லாதவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, மதரசாவுக்கு, பள்ளிவாசலுக்கு என் சொத்தை கூட உயிர் எழுதி கொடுத்துடலாமா? உயிரோட இருக்கும்போது ஒருவர் தனது சொத்தை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அவர் கேட்டார், சாதி எல்லாம் என் பொருளை கூட நான் உயிர் எழுதி கொடுத்துட்டோமா கேட்டார். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தேவையில்லை, உன்னுடைய பொருள் பூராவையும் நீ எழுதி கொடுக்க தேவையில்லை, உன்னுடைய வாரிசுக்காரர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும். அப்ப திரும்பவும் கேட்டார், பாதி கொடுத்துருக்கமா? அதுவும் முடியாதுப்பா. உன் பொருள் பூராவையும் நீ மீன் எழுதி கொடுக்க முடியாது. நீ சம்பாதித்திருக்கின்ற பாதி பொருளையும் அடுத்தவர்களுக்கு மீனாக எழுதி கொடுக்க முடியாது. திரும்பவும் கேட்கிறார் மூன்றாவது, மூன்றில் ஒரு பாகம் எழுதி கொடுத்துமா? மூணு ஒரு பாகம் சொன்னாங்க. அடுத்து சாதுகள் அபிவர்த்தாக்குறது எல்லாம் பார்த்துக் கொள்கிறார்கள். மூன்றில் ஒரு பாகத்தை நீ பிறருக்கு எழுதி கொடு. உனக்கு யாருக்கு விரும்புகிறாயோ, ஊனமற்றவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு, வயோதிகர்களுக்கு, ஏழைகளுக்கு, பள்ளிவாசலுக்கு யாருக்கு விரும்புகிறாயோ உங்களுடைய பொருளை மூன்றில் ஒரு பாகம் அளவுக்கு எழுதி கொடு. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உயிரோடு இருக்கும்போது தங்களுடைய சொத்தை பிரித்து கொடுக்கலாம். பத்துவாதம் பெறாலும் கூடும். எப்படி கொடுக்க வேண்டும்? சமமான முறையில் கொடுக்க வேண்டும். பாரபட்சம் காட்டக்கூடாது. ஒரு பிள்ளைக்கு கூடுதலாக, இன்னொரு பிள்ளைக்கு கம்மியாக, இப்படி எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் ஒரே அளவுக்கு ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஒருவர் தன்னுடைய சொத்தை எழுதி கொடுக்கிறார் என்று சொன்னால் சமமாக எழுதி கொடுக்க வேண்டும். இதுதான் அவருடைய கடமை. இது அவர் கொடுக்கின்ற சொத்து இருக்கிறது, அது வராசத்து அல்ல, அன்பளிப்பு. உயிருடன் தன்னுடைய சொத்தை தன்னுடைய பிள்ளைக்கு எழுதி கொடுக்கிறார் என்று சொன்னால் அது அன்பளிப்பு தானே தவிர பாகப்பிரிவினையுடைய சொத்து அல்ல. இறந்ததற்கு பின்னால் அவருடைய சொத்தை பாகப்பிரிவினை செய்யப்பட்டால் அதுதான் பாகப்பிரிவினையுடைய சொத்து. இஸ்லாம் அதற்கென்று ஒரு வழிமுறையை காட்டுகிறது. தன்னுடைய பொருளை உயிராக எழுதி கொடுக்கலாம். எத்தனை நபர்களை நாம் பார்க்கிறோம், அவர்களுக்கு 2 மகன்கள் இருப்பார்கள். அவர் இருக்கும் போது ஒரு மகன் இறந்து விடுவார். அவர் இருக்கும் போது ஒரு மோகன் இறந்து போயிருப்பார். அவருக்கு அந்த மோகத்துக்குள்ள வரும். இப்ப அதுக்கு பின்னாடி ஒரு இறந்தாரு சொன்னா, முதல் மோகன் இறந்து போயிட்டாரு முன்னாலேயே, அத்தாவுக்கு முன்னாலேயே, அத்தாவுடைய சொத்தை பின்னால் பங்கிடப்படுகிறது என்று சொன்னால், அவர் இறந்ததற்கு பின்னால் முதல்ல இறந்தாருல மோகன், அவருக்கு சொத்து போவார், சொத்து கிடைக்காது. பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தகப்பனார் என்ன செய்யணும் தெரியுமா? அவனுக்கு 2 புள்ள இருக்குல்ல, என்ன செய்வான் அந்த புள்ள? நேர்மையான பெற்றோர்களாக இருந்தால், முன்னால் இறந்து விட்டானே அந்த பையனுக்கும் தன்னுடைய சொத்தை முதலிலே உயிர் எழுதி வைத்து விட வேண்டும். என் சொத்துல இருந்து இவ்வளவு பாகத்தை முதல்ல இறந்து போயிட்டான்னா அவனுடைய பிள்ளைக்கு கொடுத்துருங்க, எழுதி வைத்தது. பாகப்பிரிவினை சொத்து கிடைக்காது. சொத்துக்காரர் இறப்பதற்கு முன்னால் அவருடைய வாரிசுக்காரர் யார் இறந்து விட்டாலும் சொத்து போய் சேராது. அதனால உயிர் எழுதி வைக்கிறது. சொன்னார்கள் சாதுகள் அபிவர்த்தாக்குறது எல்லா இடத்துல 3இல் ஒரு பாகம் அளவுக்கு நீ உயிர் எழுதி வைக்கணும். உனக்கு தேவையானவர்களுக்கு நீ எழுதி கொடுக்கலாம். இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய பொருளாதாரம், இஸ்லாமிய பொருளாதாரம். இவைகளை எல்லாம் நல்ல முறையில் கணக்கிட்டு பொருளை நாம் பங்கீடு செய்யும் போதுதான் அல்லாஹ்விடத்தில நல்ல அந்தஸ்துள்ளவர்களாக ஆக முடியும். பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாரபட்சம் காட்டுகிறார்கள். ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய சொத்தை எழுதி கொடுப்பது, இன்னொரு பிள்ளைக்கு எழுதி கொடுப்பதில்லை. அண்ணன் தம்பியை ஏமாற்றுவது, தம்பி அண்ணனை ஏமாற்றுவது. பொம்பளை பிள்ளைகளா இருந்தா சொத்தை கொடுக்கறது இல்லை, நிறைய நடக்குது ஆள்கிட்ட. ஆம்பளை பிள்ளை எல்லாம் இருக்கு, தாப்பனாக சொத்து கூட அவன் கூட பங்கு எடுத்துக்கிறது, பொம்பளை பிள்ளை கொடுக்கறது.
லால்பேட்டில் நடக்குது. அண்ணன் கொஞ்சம் வீரமான ஆளா இருந்தா தம்பியை ஏமாத்துறது, கொஞ்சம் நல்ல உயர்ந்த ஆளு பெரிய ஆளு அப்படிங்கும் போது அண்ணன் தம்பி எல்லாம் ஏமாத்துறது, சொத்துக்கு வாய்க்காவதான் ஏமாத்திட்டு தான் எழுதிக்கிறது சொத்தை. இப்படியெல்லாம் பல கோளாறுகள் இஸ்லாமிய பொருளாதாரத்துல குறையோடு கிடக்கிறது, துரதிருஷ்டவசமானது. எனவே நாம் இஸ்லாம் பொருளாதாரத்தினுடைய கடமைகளை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகிறதோ அந்த அடிப்படையில் நிறைவேற்றும் போதுதான் அல்லாஹ்விடத்தில பூரா இஸ்லாமில் நுழைந்தவர்களாக ஒரு மனிதன் கணிக்கப்படுவார். இந்த அடிப்படையில அல்லாஹ்விடத்தில உயர்வு பெற்ற உன்னதமான மனிதர்களாக ஆவதற்குள்ள தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.